திக்கட்டும் புகழ் பரப்பிய நெல்லை சீமையிலே நடைபெறும் அரசு விழாவிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாண்டியர் ஆட்சியாக இருந்தாலும், சோழர் ஆட்சியாக இருந்தாலும், விஜயநகர ஆட்சியாக இருந்தாலும், பிரிட்டிஷ் ஆட்சியாக இருந்தாலும், எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதில் மிக முக்கியமான நகரமாக இருந்த ஊர் நம்ம திருநெல்வேலி. இந்தியாவே அடிமைப்பட்டு நெளிஞ்சிட்டு இருந்தப்போ ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி பூபாலம் பாடின மாவீரன் காத்தப்ப புலித்தேவன் பிறந்த மண் இந்த நெல்லை மண். ஓராண்டு ஈராண்டு அல்ல, 17 ஆண்டுகள் வெள்ளையருக்கு எதிராக படை நடத்தின பாளையக்காரர் தான் பூலித்தேவன். அந்த பூலித்தேவனுக்கு நெல்கட்டும் சேவலில் நினைவு மண்டபம் அமைச்சவர் நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள். நெல்லையின் அடையாளங்கள்ல முக்கியமானது 7ஆம் நூற்றாண்டுல நின்ற சீர் நெடுமாற பாண்டியரால் கட்டப்பட்ட நெல்லையப்பர் கோயில். இப்படி பாரம்பரியமிக்க கோயில 700 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிச்சு திருப்பணிகளை செஞ்சவர் நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல நம்ம ஆட்சியில தான் நெல்லையப்பர் கோயிலை பூட்டி கிடந்த மேற்கு வடக்கு தெற்கு வாசல்கள் திறக்கப்பட்டது. அதேபோல் வரும் நவம்பருக்குள் கோயிலின் வெள்ளி தேர் ஓடும். தலைநகர் சென்னை பகுதியில் மையப்பகுதியில் அண்ணா மேம்பாலம் அமைச்ச மாதிரி நெல்லையில் 1973ஆம் ஆண்டு ஈரடுக்கு பாலம் அமைச்சு அதற்கு திருவள்ளுவர் பாலம்னு பெயர் சூட்டினவர் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். செல்லபாண்டியன் பெயரில் பாலமும் கழக ஆட்சியில தான் அமைக்கப்பட்டுச்சு. 1965ஆம் ஆண்டு தமிழ் மொழி காக்க மாபெரும் போர் தமிழ்நாட்டில் நடந்தப்போ அதை தூண்டினதாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் பாளையங்கோட்டை சிறையில் தான் அடைக்கப்பட்டார். அதுக்கு அடுத்து தேர்தலில் திமுக ஜார்ஜி கோட்டையை பிடிச்சது என்பது வரலாறு. தமிழோட வரலாற்று பெருமைக்கும் இந்த நெல்லை மண் தான் அடையாளம். தமிழர்களோட தொன்மையை நிலைநாட்டி வர்ற அரசா நம்ம திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருது. அதை மெய்ப்பிக்கிற ஆய்வுகளை தமிழ்நாடு தொல்லியல் துறை மூலமா நாம தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். அந்த ஆய்வுகள் பல்வேறு திருப்பு முனைகளை உருவாக்கிட்டு வருது. தமிழ்நாட்டில் நகர நாகரிகமும் எழுத்தறிவும் கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கியாச்சுன்னு கீழடி அகழ்வாய்வு முடிவுகள் மூலமா நிறுவி இருக்கிறோம். இரும்பின் தொன்மையானது 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படிங்கிற வரலாற்றை சில வாரங்களுக்கு முன்ன நான் உலகத்துக்கே அறிவிச்சோம். இந்த மாவட்டத்தில் பொருணை ஆற்றங்கரையில் 3200 ஆண்டுகளுக்கு முன்பே வேளாண் பயிர் தொழில நெல் பயிரிடப்பட்டிருக்குன்னு சிவகல அகழ்வாழ்வு முடிவில் வெளிப்படுத்தி பொருணை அருங்காட்சியக பணிகளும் 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருது. வர்ற ஏப்ரல் மாசத்துக்குள்ள பணிகள் முடிவு வர இருக்கு. இப்படி தமிழர்களோட வரலாற்று பெருமைக்கு அடையாளமாகவும்
வரலாற்று தொன்மையும் வீரமும் மிகுந்த நெல்லை மாவட்டத்தில் இந்த அரசு விழாவை எழுச்சியோடு இங்க வந்து அமர்ந்தவுடன் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர் சொன்னார்கள், என்னப்பா இது மாநாடு போல இருக்கிறது என்று சொன்னார். ஆக இதை பிரம்மாண்டமாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு கே.என். நேரு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அமைச்சர் நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் எதையும் பிரம்மாண்டமாக நடத்தித்தான் அவருக்கு பழக்கம். சின்னதெல்லாம் சின்ன மாதிரி எல்லாம் அவருக்கு நடத்த தெரியாது, வராது. அதே போல எல்லா மாவட்டத்தையும் தன்னுடைய சொந்த மாவட்டமாக நினைக்கிற பரந்த உள்ளம் கொண்டவர் அமைச்சர் நேரு அவர்கள். திருச்சி மண்டலத்தை வளர்த்தெடுத்த அமைச்சர் நேருவுக்கு முதல்ல சேலம் மாவட்ட பொறுப்பை வழங்கணும். சேலத்தை சீர் செஞ்சார். அடுத்து நெல்லைய வழங்கின, நெல்லைய நேர் செஞ்சிருக்கிறார் நேரு. ஏராளமான திட்டங்களை உருவாக்கி அதுக்கான நிதிகளையும் பெற்று உரிய காலத்துக்கு முன்னதாக திட்டங்களை முடிச்சு காட்டி நெல்லை மாவட்டத்தை சீர்மிகு நெல்லையா மாத்திட்டு வர்ற அமைச்சர் நேரு அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். $1371 கோடி மதிப்பிலான முடிவுற்ற பணிகளுக்கு தொடங்கி வைக்கக்கூடிய விழா. $309 கோடி மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா. பல்வேறு அரசு துறைகள் சார்பாக 75,151 பயனாளிகளுக்கு $167 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழான்னு முப்பெரும் விழாவா இதை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில மிக முக்கியமான உபரி நதிநீர் இணைப்பு திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. தலைவர் கலைஞர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு நம்முடைய மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவருடைய மேற்பார்வையில் தொடங்கப்பட்டு இன்று அவர் முன்னிலையிலே திறக்கப்பட்டிருக்கு. தாமிரபரணி, கருமணியாறு, நம்பியாறு உபரி நதி நீர் இணைப்பு திட்டம் மிக மிக முக்கியமான திட்டம். இது மூலமா தாமிரபரணி ஆற்றின் வெள்ள நீரை 75 கிலோமீட்டர் நீளத்துக்கு கால்வாய் மூலம் வறட்சி பணிகளான திசையன் விளை மற்றும் சாத்தான்குளத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். இது ஒரு முன்னோடியான நதிநீர் இணைப்பு திட்டம். இதோட திட்ட மதிப்பு 1060 கோடியே 76 லட்சம் ரூபாய். கடந்த 2 ஆண்டுகளா நடந்த சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இன்னைக்கு இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பிறகு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றி தரப்பட்டிருக்கு. பொருணை அருங்காட்சியகத்தை பத்தி முதல்ல சொன்னேன். தாழையூத்து முதல் கொங்காந்தான் பாறை விளக்கு வர திருநெல்வேலி மாநகருக்கான மேற்கு புறவழிச்சாலை, அம்பாசமுத்திரம் புறவழிச்சாலை, தாமிரபரணி நதியை நீராதாரமாக கொண்டு 605 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள், களக்காடு நகராட்சி மற்றும் 7 பேரூராட்சிகள் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு 423 கோடியே 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் ஆகியவை நடந்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 2021-22 முதல் டிசம்பர் 2024 வரை 5 கூட்டு குடிநீர் திட்டங்கள் 405 கோடி ரூபாய் 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டு
115 குடியிருப்பு பகுதிகள் பயன்பெறக்கூடிய வகையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. திருநெல்வேலி மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம், முரப்பு நாடு கூட்டுக்குடிநீர் திட்டப்பணிகள் நடந்துட்டு வருது. மணிமுத்தாறு அணை பூங்கா பகுதியில் பல்லுயிர் பகுதியில் பல்லுயிர் பூங்கா மற்றும் சாகச சுற்றுலா பூங்கா அமைக்கும் பணிகள் பரிசீலனையில் இருக்கு. திருநெல்வேலி மாநகரம் பெருமாள்புரம் பகுதியில் புதிய ஐடி பூங்கா, வள்ளியூர்ல மாவட்ட தலைமை மருத்துவமனை, திருநெல்வேலி மருத்துவக் மருத்துவமனையில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் ஆய்வகம், திருநெல்வேலி மருத்துவ கல்லூரியில் இதயம், நரம்பு, சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் நோய்களுக்கான உயர் சிறப்பு மருத்துவ பிரிவு, அம்பாசமுத்திரத்தில் அரசு மருத்துவமனையில் கூடுதல் கட்டடம், மேலப்பாளையம் அரசு மருத்துவமனையில் தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பு பிரிவு, என்சிடி பிளாக் மற்றும் டயாலிசிஸ் பிரிவு, பாளையங்கோட்டை வட்டம் முத்தூர் கிராமத்தில் புதிய சிட்கோ தொழிற்பேட்டை, மானூர் வட்டம் மதவக்குறிச்சியில் அரசு கலைக்கல்லூரி, காணி பழங்குடியின மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையான விக்கிரமசிங்கபுரம் நகராட்சிக்குட்பட்ட காரையாறு சின்னமயிலாறு இடைய தாமிரபரணி ஆற்றை கடக்க இரும்பு பாலம் என இப்படி பல திட்டப்பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. இன்று காலையில் தினசரி பத்திரிகையில் பல்வேறு கோரிக்கைகளை படிச்சு பார்த்தேன், செய்திகளாக போட்டிருக்கிறாங்க. நல்ல எண்ணத்தோடு சில பேர் போட்டிருக்கிறாங்க, கெட்ட எண்ணத்தோடு சில பேர் போட்டிருக்கிறாங்க. அது வேறு, எந்த செய்தியாக தான் நான் படிப்பதை தவறதில்லை. ஆகவே உங்களை பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்க நான் புது அறிவிப்புகளை அறிவிக்காம நான் போக முடியுமா? இங்கிருந்து நேரு என்ன விட்டுருவாரா? ஆகவே நெல்லை சீமைக்கான முதல் அறிவிப்பு, திருநெல்வேலி மாவட்டத்தோட எதிர்கால தொழில் வளர்ச்சியை கருத்திலே கொண்டு நாங்குநேரி வட்டம் மருங்கால்குறிச்சி மற்றும் திருவரமங்கபுரம் கிராமங்களில் 2291 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும். அது மட்டுமல்ல, மூளைக்கரைப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய 1200 ஏக்கர் தரிசு நிலங்கள்ல மேலும் ஒரு புதிய சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, திருநெல்வேலி மாநகரத்தில் மதுரை குமரி சாலையில் பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் மற்றும் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் உடைய குலவணிகர் புறத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே களவு பாதைக்கு மாற்றா புதிய ஒய் வடிவு ரயில்வே மேம்பாலம் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, திருநெல்வேலி மாநகராட்சியில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அதிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட நீரை சிப்காட் கங்கை கொண்டான் தொழிற்சாலைகளுக்கும் மற்ற தொழில் பூங்காக்களுக்கும் பயன்படுத்த திட்டம் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கிறத முற்றிலுமாக தடுக்கவும் தொழிற்சாலை தேவைகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட நீரை பயன்படுத்தவும் வழிவகை ஏற்படும். நாலாவது அறிவிப்பு, பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் சாலை மேலப்பாளையம் பகுதியில் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 4 வழிச்சாலையா விரிவாக்கம் செய்யப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, அம்பாசமுத்திரம் வட்டம் அருள்மிகு பாபநாச சுவாமி திருக்கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்த 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். ஆறாவது அறிவிப்பு, மீனவ பெண்களோட வாழ்வாதார மேம்பாட்டுக்காக திருநெல்வேலி மாவட்ட கடற்கரை பகுதியில் கடல் பொருட்கள் மதிப்பு கூட்டல் மையம் மற்றும் உற்பத்தியாளர் நிறுவனம் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். நான் இப்ப அறிவிச்ச திட்டங்களுக்கெல்லாம்
விரைவில் அரசாணை வெளியிடப்பட்டு பணிகள் தொடங்கும். 2023ஆம் ஆண்டு டிசம்பர்ல எப்படிப்பட்ட கனமழை பெஞ்சதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் எப்படியெல்லாம் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு நல்லா உங்களுக்கு தெரியும். அந்த பாதிப்புகள்ல இருந்து மீள ஒன்றிய அரசு கிட்ட நாம நிதி கேட்டோம். 2 ஒன்றிய அமைச்சர்கள் வந்தாங்க. ஆனா அவங்க உடனடியாக இடைக்கால நிதி உதவியை கூட செய்யல. நம்முடைய நயினா நாகேந்திரன் கோபித்துக் கொள்ளக்கூடாது, அவருக்கு உண்மை தெரியும். ஆனால் அவர் பேச மாட்டார். நீங்கள் பேசுங்கள் என்றுதான் எனக்கு அனுமதி கொடுப்பார். இருந்தாலும் மாநில அரசோட நிதியை வச்சு நிவாரண பணிகளை நாம் செஞ்சோம். தொடர்ந்து ஒன்றிய அரசு கிட்ட நிதி கேட்டு வலியுறுத்தினோம். கொடுக்காத அவங்கள கண்டிச்சோம், அப்பவும் வரல. நாடாளுமன்றத்தையும் பேசணும், அப்பவும் வரல. ஏன் நீதிமன்றம் போனோம். அதன் பிறகுதான் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதியை அறிவிச்சாங்க. அதுவும் எவ்வளவு? நாம கேட்டது 37,907 கோடி ரூபாய். 37,907 கோடி ரூபாய். வேற வழி இல்லாம ஒன்றிய அரசு கொடுத்தது. எவ்வளவு கொடுத்தது? வெறும் 276 கோடி ரூபாய். நாம கேட்டதுல ஒரு விழுக்காட்டை கூட கொடுக்கல. இப்படிதான் ஒன்றிய அரசு நடந்துகிட்டு இருக்கு. சரி, போகட்டும். இந்த பட்ஜெட்லாவது நம்ம கேட்ட நிதிகளை ஒதுக்கி தருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதுவும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது, நீதியும் கிடையாதுன்னு ஒதுக்கிட்டாங்க. மீண்டும் மீண்டும் வஞ்சிக்குது ஒன்றிய பாஜக அரசு. அவங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் எலெக்ஷன் வரக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும்தான் அறிவிப்புகளையும் நிதியும் கொடுப்பாங்க. அதனால தான் நாம கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? இந்தியாவோட வரைபடத்தில் மட்டும் தமிழ்நாடு இருந்தா போதுமா? அரசாங்கம் வெளியிடக்கூடிய நிதி அறிக்கையில இருக்க வேண்டாமா? ஒன்றிய அரசோட திட்டங்கள்ல தமிழ்நாட்டின் பெயர் இருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்க வேண்டாமா? தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்க மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தா போதும்னு நினைக்கிறாங்களா? இப்படி நாம் கேட்கிற கேள்விகள் எதுக்கும் பாஜக கிட்ட இருந்து எந்த பதிலும் வராது. திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ். ஆனா இப்போ மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தர அல்வா தான் அதை விட ஃபேமஸா இருக்கு. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசை பொருட்படுத்தாம நமக்கு நாமே தமிழ்நாட்டை மேம்படுத்திட்டு வரோம். அதனால்தான் ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்கள்லையும் முன்னிலையில் இருக்கிறோம். அதுக்கு காரணம் வாக்களித்த மக்களான உங்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கிறோம். ஒன்றிய அரசு மேல குறை சொல்லிட்டு எந்த திட்டத்தையும் உருவாக்க நாங்கள் விட்டுடல. நாளுக்கு நாள் புது திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு. நாங்க உருவாக்கிக்கிட்டே இருப்போம். நேற்றைக்கு கூட கங்கை கொண்டா சிப்காட்ல 3800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டாடா பவர் சோலார் நிறுவனத்தை தொடங்கி வச்சோம். அது மட்டுமல்ல, 2600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விக்ரம் சோலார் நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். இதுல டாடா பவர் சோலார் நிறுவனத்துக்கு நாம ஆட்சிக்கு வந்து 4/7/2002 புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு 20/10/2022 அடிக்கல் நாட்டி நேற்று, அதாவது 2 ஆண்டுல திறந்து வச்சிருக்கிறோம். அந்த தொழிற்சாலை மூலம் மட்டும் 4000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதுல முக்கியமானது என்னன்னு கேட்டா 80% பேர் பெண்கள். அந்த நிறுவனத்துக்கு நான் போனப்போ அங்கிருந்த ஒரு பெண் தொழிலாளர் என்கிட்ட சொன்னது, அப்பா, எங்க ஊர்ல
எவ்வளோ பெரிய தொழிற்சாலையை கட்டி எங்களுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, நன்றின்னு அந்த மகள் சொன்னபோது நான் நெகிழ்ந்து போனேன். அதே மாதிரி விக்ரம் சோலார் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சி புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU போட்டிருந்தாலும் அதுக்கு பிறகு அவங்க எந்த முயற்சியும் செய்யல, அதை பற்றி கவலையே படலை. ஆனால் நாம அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டு சூழ்நிலையை விளக்கி உறுதி கொடுத்து அந்த நிறுவனத்தை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறோம். அதுலேயும் 2500 பேருக்கு வேலை கிடைக்க போகுது. நான் இப்பவே சொல்றேன், அங்கேயும் பெரும்பகுதி மகளிருக்குத்தான் வேலை வாய்ப்பு. இப்படி சொல்றதுனால இந்த மாவட்ட ஆண்களுக்கு கொஞ்சம் பொறாமை கூட வரும். உண்மையை சொன்னா, ஒரு பெண் கல்வி பெற்று பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சா அந்த குடும்பத்தோட தலைமுறையே உயர்ந்து இருக்கும். அதனால தான் என்னுடைய ஆட்சியில மகளிருக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் 77 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெகா உணவு பூங்காவையும் அதே சிப்காட்டில் திறந்து வச்சிருக்கிறேன். அதன் மூலம் 1000 தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். என்னுடைய இந்த ஆட்சியில் நவீன தொழில்களை மையமா தமிழ்நாட்டை உயர்த்தணும். சென்னை, கோவை மட்டும் இல்லாம தென் தமிழ்நாட்டில் பிரம்மாண்ட தொழிற்சாலைகள் நிறைய அமையணும். லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும். இதுதான் என்னுடைய இலக்கு. அதை முன்னுரிமையாக கொண்டுதான் திட்டங்களை தீட்டி முதலீட்டாளர்களுக்கு ஊக்கம் தந்து புதிய வரலாற்றை நம்ம திராவிட மாடல் ஆட்சி படைச்சுக்கிட்டு இருக்கு. படித்த இளைஞர்களுக்கு இங்கேயே நல்ல வேலை கிடைக்கிறத உறுதி செய்வோம். இந்த தென்பாண்டி சீமையை தொழில் வளர்ச்சி நிறைந்த சீமையா மாத்தினது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சின்னு வருங்காலம் சொல்லும். அந்த அளவுக்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்கி இருக்கிறேன். உலக அளவிலான முதலீட்டாளர்களாக இருந்தாலும், இந்தியாவோட முன்னணி தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும், அவங்கள நான் சந்திச்சா எங்க தென் மாவட்டங்களில் தொழில் தொடங்க வாங்கினது அப்படிதான் நான் கேட்பேன். நான் மட்டுமல்ல, நம்முடைய அமைச்சர்கள், அதிகாரிகள் தென் மாவட்டங்களில் முதலீடு செய்ய பரிசீலனை செய்யுங்கன்னு தான் நாங்கள் வேண்டுகோளை வச்சுக்கிட்டு வரோம். அடுத்த 5 ஆண்டுகளில் தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சி என்பது புலி பாய்ச்சலாக இருக்கும். நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர் போன்ற பகுதிகளின் முகமே மாறக்கூடிய அளவுக்கு முன்னேற்றமானது பிரம்மாண்டமாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய கனவு. அது நிச்சயம் நினைவாகும். ஒரு பக்கம் இப்படி நான் உழைச்சிக்கிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு எதிரானவங்க நம்ம மேல அவதூறுகளை அள்ளி வீசுறாங்க, ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துறாங்க. அவங்களுக்கு பதிலுக்கு பதில் பேசி நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. நம்முடைய நேரத்தை ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு செலவிடணும், அப்படிதான் நான் நினைக்கிறேன். விஷக்கிருமிகளோட அக்கப்போர் ஊற்றல்கள் எல்லாம் காலப்போக்கில் காணாமல் போயிடும். இப்படி எத்தனையோ பேரை நாம இந்த அரை நூற்றாண்டுக்கு மேலான வகையில் என்னுடைய வாழ்க்கையில பார்த்துட்டு தான் இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அழுத்த நிறுத்தமா சொல்றது, மற்றவங்க மாதிரி கண்ணுக்கெட்டு தூரம் வர எதிரிகளே இல்லைன்னு இருமாப்போடு நான் பேசுறவன் இல்லை. இந்த ஸ்டாலின் தோழமையில இருக்கக்கூடியவங்க பேசினாலும் சரி, எதிர் முகாமில் இருக்கக்கூடியவங்க பேசினாலும் சரி, அன்பா பேசினாலும் சரி, கோபமா பேசினாலும் சரி, அவங்க பேசுறதுல நியாயம் இருந்தாலும் சரி, மக்களுக்கு நன்மை இருந்தா அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவன் தான் நான். நமக்கு எதிராக பேசிட்டாங்கன்னு காழ்ப்புணர்வோடு நடந்துக்கிறவன் இல்லை நான். எனக்கு தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் வளரணும், அவ்வளவுதான். நம்ம வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாம தான் நம்ம ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த சமூக வலைத்தளங்கள்ல ஒவ்வொரு செய்தியும் எப்படியெல்லாம் திரிக்கிறாங்க, கருத்துருவாக்க செய்யறாங்க. அவங்களுடைய நோக்கம் ஒண்ணுதான், திமுகவை எப்படி அழிக்கலாம், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை எப்படி கெடுக்கலாம். ஏன்னா அவங்களுடைய நீண்டகால திட்டத்துக்கு தடையா இருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான். அவங்களால இதை பொறுத்துக்க முடியல. இந்த ஆட்சி இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டை முன்னேற்ற திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துறாங்க.
உண்மையான வரலாற்றை தோண்டி எடுக்கிறாங்க. மொழி உணர்வு, கல்வி உரிமை, மாநில உரிமைன்னு பேசுறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தா பிடிக்கல. நான் உறுதியோடு சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு பக்கபலமா திமுக ஆட்சி எப்பவும் இருக்கும். திமுகவுக்கு பக்கபலமா தமிழ்நாட்டு மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் எப்பவும் இருப்பீங்க. அவங்க என்ன சதித்திட்டம் தீட்டி நேரடியாக வந்தாலும் சரி, அது துரோகிகளை துணைக்கு அழைச்சிட்டு வந்தாலும் சரி, அதை நாம நிச்சயம் முறியடிப்போம். ஏன்னா நாம தந்தை பெரியாரின் வழி வந்தவங்க, பேரறிஞர் அண்ணாவின் வழி வந்தவங்க, தமிழக தலைவர் கலைஞருடைய வழி வந்தவங்க. கொண்டிருக்கும் கொள்கையாலும் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளாலும் நாம தான் தமிழ்நாட்டை என்றென்றைக்கு மாள்வோம். அதுக்கு எப்பவும் உங்களுடைய துணை வேணும். அதற்கான ஆதரவை தொடர்ந்து நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.